கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியத்தில் ஏசாயா 48:17-18 வசனத்திலிருந்து சில காரியத்தை உங்கள் மத்தியத்தில் வைக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற நானே உன் தேவனாகிய கர்த்தர். நானே என் கற்பனைகளை கவனித்தீர்களானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உனது சமாதான நதியைப் போலவும் உனது நீதி கடலின் அலையைப் போல இருக்கும் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு சமாதானம், சந்தோஷமாக இருப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. மட்டுமல்லாமல் நீதியை கடைப்பிடிக்கிறது ஒரு கடினமாக இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு அறிக்கை சொல்லுகிறது, அதாவது ஒரு மனுஷன் 18,000 to 20,000 வார்த்தைகளை பேசி வருகிறான். அதை பார்ப்போமானால் அது மற்றவர்களை பிரியப்படுத்தவும் மற்றும் மற்றவர்களை குறித்து பேசவும், தேவையில்லாத காரியங்களை குறித்து பேசவும், புறம் கூறவும், மற்றுமல்லாமல் பிற்போக்கானவைகளை பேசவும் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் தங்களுக்கென்றும் தங்களுடைய எதிர்காலத்துக்கென்றும் ஒருவரும் பேசுகிறதில்லை. ஆனால் இங்கே சொல்லுகிறது, ஏசாயா 48:17-18 இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் நானே சொல்லுகிறது, உனக்கு பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவன் நானே. என் வசனத்தை கவனித்தானா நலமாக இருக்கும். அப்பொழுது உனது சமாதானம் நதியை போலும், உனது நீதி கடலின் அலை போலும் இருக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு அவைகளை குறித்து நானும் அவருடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்தி அவருடைய வழிகளில் நடக்குவோம் என்றால் இது சாத்தியமா என்று உங்களுக்குள்ள ஒரு வேளை கேள்வி இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 14:23 மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதாவும் அன்பாக இருப்பார், நாங்கள் அவனோட வந்து வாசம் பண்ணுவோம் என்று எழுதியிருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். அவருடைய வசனத்தை நாங்கள் தனிப்பட்ட முறையில் படிக்கிறது, அவைகளை படிக்கிறது குறித்து கவனித்து கேட்குறதும் செய்வோமானால் அதில் பிதா அன்பாக இருக்கிறாரோ, நாங்கள் வந்து அவனோட கூட வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள். இப்பொழுதெல்லாம் வெறும் வார்த்தையாக தான் கேட்குறோம், சந்தோஷம், சமாதானம். ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கையில் வர துவங்கினா இவைகளெல்லாம் சாத்தியம். மட்டுமல்லாமல் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை கிட்ட வரும்பொழுது தான் உங்களுக்கு பிரயோஜனமானது நான் போதிக்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனமானது மட்டுமல்லாமல் நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள். நாங்கள் அநேக திட்டங்கள் போடுகிறோம், அநேக காரியங்களை செய்து வரோம். அதில் எதுலையுமே நாங்கள் விரும்பத்தக்க விதத்தில் நாங்கள் திருப்தி அடைகிறதில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ என் வசனத்தை கவனித்தால் நான் உனக்கு பிரயோஜனமானது போதிப்பேன் என்று சொல்லுகிறேன். எப்படி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி என் குடும்பத்தை நல்லா
பாதுகாத்துக்கலாம். இப்போ அநேகமாக நாங்கள் யோசிக்கிறோம், ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை பண்ணணும், இல்லை என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும். அதெல்லாம் நாங்கள் எண்ணுகிறபடி நடக்கிறது இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், தேவனாய் கர்த்தர் நானே உனக்கு சொல்லுகிறதா, உனக்கு நடக்க வேண்டிய வழியை நடத்துகிற தேவன் நானே என்று சொல்லுகிறேன். ஏன் இவைகளை நாங்கள் செய்யக்கூடாது? எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரத்தை அவருடைய வார்த்தைக்காகும். அவர் எதை என்கிட்ட எதிர்பார்க்கிறார், எதை விரும்புகிறார் என்று, அவருடைய சித்தம் என்றால் என்ன, ஏன் நாங்கள் அறிந்து கூட அந்த வார்த்தைக்கு நேரம் கொடுக்கப்படாது? எனவே நேரம் 5 நிமிஷம் மேலாயிடுது. அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட்.